ஹாய் கைஸ், வெல்கம் டு லைஃப் வித் டிவி vlogs. இன்னைக்கு சண்டேன்றதுனால பிரியாணி தான் ஸ்பெஷல். ஒரு நல்ல ஹோம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு பிரியாணி ட்ரம் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு, ஹோல் ஸ்பைசஸ் ஆன பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிட்டு, அதோட ஆனியன்ஸ் ஆட் பண்ணிட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு, பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மின்ட் அண்ட் தென் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சண்டே உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே குவான்டிட்டி வைஸ் நான் டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 to 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். உங்க ஸ்பைஸ் லெவலுக்கு ஏத்த மாதிரி நீங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் சிக்கன் 10 to 15 மினிட்ஸ் கர்ட்ல மேரினேட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மேரினேட் பண்ணி சிக்கனை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு மசாலா ரெடி ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்து மசாலா ரெடி ஆயிடும். அது கூட டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கர்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கலரி விட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி விட்டுருங்க. லாஸ்டா நான் 1:3 ரேஷியோல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ்க்கு. நான் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ரைஸை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை 1:3 ரேஷியோல தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நம்ம போட்டுடலாம். உதிரி உதிரியா ரைஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அரிசி உடையாம வரும். நல்லா உதிரி உதிரியா ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா அது ஒரு 10 மினிட்ஸ் லிட் போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒன்னும் பாதியமா வெந்ததுக்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி ரைஸை நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் தம் போட்டு எடுத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தீங்கன்னா பிரியாணி ரெடி.